Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் தக்காளி சேர்க்காம குயிக்கா செய்யக்கூடிய சட்னி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். நல்லா டேஸ்டா இருக்கும். சிம்பிளாவும் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 15 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துட்டு எல்லாமே பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிடலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். இது கூட காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு காரம் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. புளிப்புக்காக கொஞ்சமா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை இறக்கிடலாம். இறக்கி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த பருப்போட கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான சின்ன வெங்காயம் பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.